வாராகி அம்மனையே போற்றி. நான் உங்கள் குருஜி ஆனந்தன். இப்போ திருநங்கைகளை பற்றிய அந்த விஷயங்களை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த திருநங்கைகளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சட்டமே அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்திய சட்டத்தில் திருநங்கைகளுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பஸ்ஸில் இலவசமாக பயணம் பண்ணுறதுக்கு அரசு அனுமதி கொடுக்குது. இது மாதிரியான இதுகள்லாம் அப்படியே இவங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றத வச்சு தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய. இப்போ பொதுவாக அந்த திருநங்கைகள் ஏன் இப்படி திடீர்னு இன்றைக்கி எண்ணிக்கைகள் அதிகமாகுது அப்படின்னா, இந்த கலியுகத்தில் நிறைய கால மாற்றங்கள், நிறைய கால சூழ்நிலைகளில் ஆண் பெண்களுக்குள்ளே நிறையா ஒரு விருப்பம் இல்லாத வாழ்க்கை, சுவிச்சம் இல்லாதது, இதிலேருந்து விரக்தியாகி அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த இடத்த விட்டு நம்ம இந்த மாதிரி திருநங்கையாக மாறணும்னு நினச்சி நிறையா பேர் ஆண்கள் பெண்களாக மாறுறாங்க, பெண்கள் ஆண்களாக மாறுறாங்க. இது மாதிரியான ஒரு கால சூழ்நிலை இன்றைக்கி கலியுகத்தில் ஏற்படுது. இது ஒரு பல யுகங்களுக்கு முன்னாடி, அதாவது கிரேதா யுகத்தில் இந்த திருநங்கைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. எப்படி அப்படின்னா, ஒரு அதாவது மகாமேருன்னு சொல்லக்கூடிய அந்த மலையை மத்தாக, அதாவது அந்த கடையக்கூடிய அந்த மத்தாக உருவாக்கி வாசுகிங்கிற பாம்பை ரெண்டு பேரும் ரெண்டு பக்கத்தில், ஒரு பக்கம் தேவர்கள் வால் பக்கமும் அசுரர்கள் தலைப்பக்கமாக வச்சு அந்த மத்தை திருப்பார்கடலில் கடைகிறாங்க. அப்படி கடையும் போது அந்த பாம்பு இவங்களுடைய அந்த நெருக்கடிகளை தாங்க முடியாமல் ஆழகால விஷத்தை கக்கி வெளியே விட போகும்போது அது திருப்பால் கடலில் கலந்துச்சுன்னு சொன்னால் எல்லாமே விஷமாக போயிடும் சொல்லி, அப்போ சிவன் அந்த ஆழகால விஷத்தை குடிக்கிறாரு. அது இப்போ சிவராத்திரிங்கிற ஒரு திருவிழா வருது, அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போ அந்த நேரத்தில் அந்த அமிர்தம் கையில் வெளியே வருது. அப்போ வரும்போது அந்த அமிர்தத்தை எடுத்து முதல்ல தேவர்கள் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் தான் அதுக்கு உரிமைன்னு சொல்லும்போது, நாங்கள் தானே தலைப்பாகத்திலேருந்து அதை கடைஞ்சோம், எங்களுக்கு வேணும்னு சொல்லி அசுரர்கள் ஒரு கூட்டமாக தேவர்கள் ஒரு கூட்டமாக போட்டி ஓடும்போது, நான் சொல்கிற மாதிரி எல்லோரும் நில்லுங்க, உங்களுக்கு நான் வரிசையாக பிரித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் சொன்னாலும் கேட்கல. அப்படி கேட்கும்போது, கேட்காமல் இருக்கும்போது நம்ம மகாவிஷ்ணு மோகினியாக அவதாரம் எடுக்கிறார். மோகினியாக அவதாரம் எடுக்கும்போது அந்த அவதார புருஷனாக வரும்போது அந்த பெண்கள் மேலே மோகம் அடைந்து அசுரர்கள்லாம் ஆச்சரியப்பட்டு தலை குனிஞ்சு நிற்பாங்க. அப்படி நிற்கும்போது தேவர்களுக்கு இந்த கரண்டியில் எடுத்து ஊற்றுவாங்க. ஊற்றும் பொழுது இந்த அசுரர்களில் ஒரே ஒருத்தன் மட்டும் சித்திரபானுன்னு சொல்லி அந்த அந்த அசுரன் மட்டும் அந்த தெரியாமல் அந்தணன் வேடத்தில் அவன் சாப்பிட்டுட்டு போயிடுவான். அப்படி சாப்பிட்டோன்னே அவன் தான் இவன் தான் தெரியாமல் அந்த அசுரன் குடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்டுவாங்க சூரியனும் சந்திரனும். அப்படி அடையாளம் காட்டினதுனால தான் அந்த தன் கையில் வச்சுருந்த அந்த அகப்பையை தலையில் அடிக்கும்போது ரெண்டு பாகமாக பிரிஞ்சு போயிடறான் சித்திரபானு. ஒரு பாகம் ராகுவாகவும் இன்னொரு பாகம் கேதுவாகவும் மாறுதுன்னு நம்ம புராணத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மகாவிஷ்ணுவே மோகினி அவதாரமாக 10 அவதாரத்தில் ஒரு அவதாரமாக எடுத்தாருங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட அந்த மோகினி அவதாரம் தான் அலின்னு சொல்லக்கூடியது. அந்த மகாவிஷ்ணுவினுடைய மறு அம்சமாக இந்த திருநங்கைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அவங்க கையால் நம்ம ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது மகாவிஷ்ணுவையே நமக்கு நேரடியாக ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது. எப்படி தேவர்களுக்கு மட்டும் அமிர்தத்தை கொடுத்தாரோ அது மாதிரி நமக்கும் அமிர்தத்தை கொடுத்து நிலையான வாழ்க்கை நமக்கு எப்பயுமே பிறப்பில்லாத பெருவாழ்வுக்கு பெறுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இப்போ இல்லை, 4 யுகத்துக்கு முன்னால் கிரேதா யுகத்திலே இந்த புராண கதைகள் இருக்குது. அப்போ நம்ம இந்த திருநங்கைகள்கிட்ட நம்ம ஒரு காணிக்கையை கொடுத்து அவங்க கையால் ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னால் அது மகாவிஷ்ணுவே ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி. அதே போல் அந்த மோகினி அவதாரத்தை மீண்டும் ஒரு முறை எடுத்தார். அதுதான் தர்மசாஸ்தான்னு சொல்லக்கூடிய அந்த அதாவது ஐயப்பனுடைய முன் அவதாரம். 2வது அவதாரம் தான் மணிகண்டன் சொல்லக்கூடிய சபரிமலை சாஸ்தா. முன்னாடி சாஸ்தான்னு ஒரு அவதாரம் எடுத்தார். அப்போ சாஸ்தாங்கிற அவதாரத்துக்கு அன்னைக்கு சிவனும் விஷ்ணுவும் கலக்கும்போது தான் அந்த சாஸ்தா பிறக்கிறாரு. அதுவும் ஒரு அலியாக
பிறந்தது அப்படிங்கிறதுனால தான் அந்த அலியாக அவதாரம் எடுத்தாருங்கிறதுனால இப்படி பல்வேறு அவதாரங்கள் விஷ்ணுவே 3 முறை வந்து அந்த மோகினி அவதாரம் எடுத்தாருங்கிறது முன்னாடி புராணங்களில் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் வரும்போது இந்த திருநங்கைகள்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கினோம்னா மகாவிஷ்ணுவே நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காருங்கிற அந்த பெருமை நமக்கு இருக்குது. அதனால் திருநங்கைகளை யாரும் வந்து மனம் முறிகிற மாதிரி பேசாதீங்க. உங்களால் கொடுக்க முடியலைனாலும் சந்தோஷமாக கையெடுத்து கும்பிட்டு என்கிட்ட பணம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் வாங்கிக்கிங்க. இருக்கிறவங்க தானமாக கொடுங்க. அப்படி கொடுத்து திருநங்கைகளை மகாவிஷ்ணுவாக நினச்சி நீங்கள் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி வளமாக வாழுங்க. நல்லா இருப்பீங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.